வணக்கம், என் பேர் புவேஷ். நான் எஸ்என்எஸ் அகாடமி ஸ்கூலில் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் யோகா 7 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் 2 கின்னஸ் 3 வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்கேன். இன்றைக்கி நான் யூனியன் ரெக்கார்டில் க்ரேனில் 50 ஃபீட் தூக்கி உபவிஷ்ட கோணாசனில் 5 minutes 27 செகண்ட் ஹோல்டு பண்ணியிருக்கேன். இந்த ரெக்கார்ட் பண்ண ஹெல்ப் பண்ண எங்கள் ஸ்கூலில் இருந்து டிடி சார், பிரின்ஸிபல் மேம், பிடி சார் அண்டு மற்ற டீச்சர்ஸ், எங்கள் யோகா மாஸ்டர் சரவணன் சாரும் எங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இது நான் ப்ராக்டிஸ் கிரவுண்டில் தான் இத்தனை நேரம் பண்ணேன். இன்றைக்கி மார்னிங் தான் லிஃப்ட் பண்ணி ஒரு டைம் பண்ணி பார்த்தேன் 50 ஃபீட்டு. அது ஃபஸ்ட் ட்ரைலேயே நான் 5 minutes 27 செகண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். என் பேர் ரூபிகா, இவங்க பேர் பூவேஷ். இவங்க இன்றைக்கி யூனியன் வேர்ல்டு ரெக்கார்ட் அட்டம் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெக்கார்டு என்னென்னா 50 ஃபீட் ஹைட்டில் உபவிஷ்ட கோணாஸ்னா 5 minutes 27 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 7 இயர்ஸாக யோகா கற்றுக்குறாங்க. ஆல்ரெடி 2 கின்னஸும் 3 வேர்ல்டு ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு 1 மந்த்தாக ப்ராக்டிஸ் போயிட்டுருக்காங்க. லாஸ்ட் 10 days கன்யூஸாக ப்ராக்டிஸில் இருக்காங்க. இதுக்கு ஸ்கூல் எஸ்என்எஸ் அகாடமி, டிடி சார், பிரின்ஸிபல் மேம், பிடி சார், அப்புறம் எங்கள் யோகா மாஸ்டர் சரவணன் சார், இது மெயின் சப்போர்ட். அவங்களோட கோச்சிங்கில் தான் இது எல்லாமே நடந்துச்சு. அது போக எங்கள் ஃபேமிலி, அப்பா அம்மா, தங்கச்சி வீட்டுக்காரு, அவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு மேலே பூவேஷோட டெடிக்கேஷனும் ஹார்ட் ஒர்க்குன்னு தான் இந்த அச்சீவ்மெண்ட் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அவங்களுக்கு தான் இந்த ஹைட்டில் பண்ணுங்கிறது பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாகவும் ரொம்ப த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுங்கிறதுக்காகவே இதை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாங்க. ஹைட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க, டிசைட் பண்ணாங்க ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு. பட் இந்த ஹைட் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு இமேஜின் பண்ணி பார்க்க முடியலை. நாங்கள் இந்த ரெக்கார்ட் முடிவு பண்ணதுலேருந்தே இந்த ஹைட் எவ்வளோ இருக்குங்கிறது வீட்டில் எல்லாருமே யோசிச்சுட்டு பயந்துட்டு தான் இருந்தோம். எந்த அளவுக்கு இருக்கும், இந்த மரம் அளவுக்கு இருக்குமா, இந்த பில்டிங் அளவுக்கு இருக்குமான்னு சொல்லி எல்லாருமே இமேஜின் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். ஈவன் பூவேஷுமே இந்த ஹைட்டை இருக்குன்னு தெரியும், பட் எவ்வளோங்கிறது தெரியாது. இங்கே காலையில் தான் ஃபஸ்ட் டைம் க்ரெயினில் ஹைட் ஃபுல்லாக போய் பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கும் தெரியும் இவ்வளோ பெரிய ஹைட்டில் பண்ண போகிறோன்னு. எங்கள் எல்லாருக்குமே இங்கே பார்த்த ஒவ்வொரு பர்சனுமே பயந்துட்டு அழுதுட்டு சாமியை கும்பிட்டு அப்படி தான் இருந்தோம். இது ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது.